ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை என்னை நடத்தின நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவராலும் அண்ணன் என்று அழைக்கப்பட்ட அருமையான ஐயா எமில் ஜெபசிங் ஐயா அவர்கள் சொன்னதான ஒரு வார்த்தையை இப்பொழுது நினைவு கூற விரும்புகிறேன். இயேசுவால் வாழ்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன். நான் ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறேன், இயேசுவில் வாழ்கிறேன். கர்த்தர் மாத்திரம் இல்லை என்றால், இயேசு மாத்திரம் என்னோடு என்னுடைய கரத்தை பிடித்து நடத்தவில்லை என்று சொன்னால் இப்பொழுது இந்த சாட்சியை நான் கூறியிருக்க முடியாது. நான் பார்வையற்றவனாய் என்னுடைய குடும்பத்திலே பிறவி முதல் பார்வையற்றவனாய் பிறந்தேன். நான் பார்வையற்றவனாய் பிறந்து வளர்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வளர்ந்த பிறகு அநேக வேதனைகள், பாடுகள், நிந்தையான சொற்கள், புறக்கணிப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாய் சந்தித்த நாட்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிரித்த நாட்களை விட அழுத நாட்கள் தான் அதிகம். ஆனால் அவைகளெல்லாம் நான் என்னுடைய மனக்கண்ணால் பார்க்கும் பொழுது அவை எல்லாவற்றிலும் இயேசு மாத்திரமே என்னோடு கூட இருந்தார். அப்படின்னா உங்களுக்கு எந்த மனுஷனும் உதவி செய்யலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இயேசு என்ற பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவருக்கு முதலாவது தேவ கிருபை இருந்தது, அதோடு கூட மனுஷ தயவு இருந்தது. ஆகையினாலே எனக்கு தேவ கிருபை அதிகமாய் பெருக 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 மனுஷ தயவும் எனக்கு அதிகமாய் பெருக ஆரம்பித்தது. எனக்கு படிக்க தெரியாது, பாடவும் தெரியாது. ஆனால் கர்த்தர் மாத்திரமே எனக்கு பாடவும் பைபிள் வசனத்தை மனப்பாடம் செய்யவும் அதற்கு என்னுடைய உறவின் முறையான சகோதரி மோன்சி என்பவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அதன் பிறகு அவங்க ஆயிரக்கணக்கான பைபிள் வசனங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதன் பிறகு நான் ஆடியோ பைபிள் இப்படியெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக கர்த்தரே அதை செய்தார். உண்மையாகவே அதன் மூலமாய் நான் வசனங்களை கற்றுக்கொண்டேன். பாடத் தெரியாத எனக்கு ஆண்டவர் ஏறத்தாழ ஒரு 8000 பாடல்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவ்வளவற்றையும் நான் ஞாபகத்திலே வைக்கவில்லை, கர்த்தர் மாத்திரமே என்னுடைய ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். பார்வையற்றவனாய் பிறந்ததினாலே பார்வையற்றவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவர்களுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்ததினாலே பார்வையற்றவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தேன். ஆனால் அதற்குரிய எந்த தேவைகளும் எந்த ஒரு சோர்ஸும் எனக்கு இல்லை. நான் அதற்குரிய எந்த பணமோ பொருளோ என்னிடத்தில் கிடையாது. யாரிடத்துல போவேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் இருந்தது. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்னன்னா, நீ நினைக்கிறது பார்வையற்றவங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் மாத்திரம் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், அநேக எல்லா மாற்றுத்திறனாளிகள், வாய் பேச முடியாதோர், காது கேளாதோர், நடக்க முடியாதோர், மன வளர்ச்சி குன்றியோர், கை கால்கள் செயல்படாதோர், இப்படி பல மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் சில தரிசனங்களை எனக்கு கொடுத்தார். அதன்படியே நான் ஒரு பாஸ்டருடைய பிறந்த நாள் கூடுகை, பிறந்த நாள் நிகழ்ச்சி என்று சொல்லி பாஸ்டர் சைரஸ் நந்தகுமார் என்பவர் எனக்கு முதலாவது சில உதவிகளை செய்து பார்வையற்றோருக்காக மாத்திரம் அந்த ஒரு நாள் கூடுகையை நாங்கள் நடத்தினோம். அதோடு 2 வருஷம் நாங்கள் எதையும் பண்ணலை. அதோடு கர்த்தர் சிலரை அறிமுகம் செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் மூலமாக எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக அநேக உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். நான் முன்பு சொன்னது போல நடக்க முடியாதோர், பார்வையற்றோர், மன வளர்ச்சி குன்றியோர், மற்றபடி காது கேளாதோர், இப்படி என்னென்னவோ அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களுக்கு நாங்கள் மாதாந்திர கூட்டங்களை நடத்தி கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு சொல்லுகிறோம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கண்டு கொள்ள வேண்டும், பரலோகத்துக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும்.
அப்படின்னா வெறும் சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் மட்டும் அதை செய்ய முடியாது. ஆனால் எதாயிலும் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தர் சில விசுவாசிகளையும் போதகர்களையும் அதற்கு சந்தித்தார். குறிப்பாக பாஸ்டர் அருமையான பாஸ்டர் தாமஸ் ஐயா அவங்க எங்களுடைய தரிசனத்திற்கு ஒத்து வந்தார்கள். உண்மையிலே அவர்களை எழுப்பினார். மாதந்தோறும் நடத்துவதற்கு அதற்குரிய அவங்களுக்கு சில டிஃபன், அதாவது மாதந்தோறும் டிஃபன் கொடுப்போம், ஆகாரம் கொடுப்போம், இப்படியாக நாங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். ஆனாலும் எதாயிலும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த மளிகை பொருள், அரிசி, அப்படி இல்லாத பட்சத்தில் கிறிஸ்மஸ் நேரங்களில் அவர்களுக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸு, மற்ற போர்வைகள், மற்ற அநேக காரியங்களை நாங்கள் வெகுமதியாக நாங்கள் இதுவரை கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் இந்த மாதாந்திர கூட்டங்கள் என்று சொல்லும்போது அதற்கு அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் என்னுடைய இந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எதாயிலும் ஒரு உதவியை, ரைஸோ அல்லது வேறு எதாயிலும் பொருளோ, ஏன்னா அப்படிப்பட்டு தான் ரொம்ப நெருக்கமான ஒரு நிலைமையில் தான் இங்கே வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு அநேக பணங்கள் தேவையாக இருக்கிறது. ஆகையினாலே இதுவரை கர்த்தர் நடத்தினார். நீங்கள் எதாயிலும் இந்த ஊழியத்திற்காக தயவு செய்து உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் இவ்வளவு பணம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. உங்களால் ஈன்றதை திறனாளிகளான எங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய உதவி கரத்தை நீட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உண்மையாகவே நீங்கள் வேத வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பார் என்ற வசனத்தின்படி உங்களுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தயவு செய்து கர்த்தர் பேசும் பொழுது இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அநேகருக்கு 40 பேர் தான் இப்போ வராங்கன்னு சொன்னேன். ஆனால் அநேகரை அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். ஆகையினாலே நீங்கள் தயவு செய்து உங்களால் ஈன்ற உதவிகளை எங்களுக்கு செய்வீர்கள் என்று சொன்னால் அது மிக 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 எங்களுக்கு அது ஏற்றதாகவும் உங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கும், உதவி செய்தால் தான் ஜெபிப்பீங்களா அப்படின்றது கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். உங்களையும் நாங்கள் தொடர்பு கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். இந்த வேளையிலும் கூட என்னுடைய ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9940566784 9940566784. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவு செய்து மறுமுறை சொல்லுகிறேன், எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் உதவ வேண்டும் என்று உங்களை மிகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இதுவரை கர்த்தர் எங்களை நடத்தினீர். எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் எங்களுக்கு உதவியாக இருந்தீர் ஆண்டவரே. இனிமேலும் ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிறவரே கர்த்தர் எங்களோடு நீர் இணைக்கும்படியாய் துதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை, உதவி செய்கிற ஆண்டவரை அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரை செய்ய விரும்புகிற இப்பொழுதே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.